தருமபுரியில் கணவரால் கைவிடப்பட்ட 24 வயது இளம்பெண் ஒருவரின் குமுறல் கேட்பாரின் மனதை ரணமாக்கியிருக்கும் நிலையில் அவருக்கு நேர்ந்திருக்கும் துயரத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தர்மபுரி மாவட்டம் அரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற வாசலில் கடந்த 24ஆம் தேதி நடந்த சம்பவம்தான் இது. மகளின் வாழ்க்கையை பாழாக்கி 2ஆம் திருமணம் செய்ததோடு அப்பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்திய மருமகனையும் தன் சம்மந்தியையும் நடுரோட்டில் வைத்து பெண்ணின் தாய் தாக்கியதுதான் இந்த பரபரப்பு காட்சியின் பின்னணி. தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சிந்து. 24 வயது நர்சிங் பட்டதாரியான இவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வேடியப்பன் என்பவருக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த திருமணத்தில் வேடியப்பனின் தாய் வாசுகிக்கு உடன்பாடில்லை என கூறப்படுகிறது. இதனால் திருமணமான சில மாதங்களிலே மருமகளான சிந்துவை அவர் அவதூறாக பேசி தொல்லை கொடுத்து வந்ததாகவும், வரதட்சணை, சீர்வரிசை என 1008 காரணங்கள் சொல்லி கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த அத்தனை கொடுமைகளுக்கும் நடுவே தன்னை நம்பி வந்த பெண்ணிற்கு ஆதரவு கொடுக்காமல் தாய் சொல்லை தட்டாத பிள்ளையாக இருந்திருக்கிறார் வேடியப்பன். தொடர்ந்து தன் தம்பியின் மகளை மகனுக்கு மணம் முடித்து வைக்கும் நோக்கில் காய் நகர்த்தி வந்த வாசுகி குழந்தையின்மையை காரணம் காட்டி மருமகளை அவரது தாய் வீட்டிற்கும் அனுப்பி வைத்திருக்கிறார். வாசுகியின் இந்த காய் நகர்த்தலில் புகுந்த வீட்டிலிருந்து கணவராலேயே வெளியேற்றப்பட்டு பிறந்த வீட்டில் தஞ்சமடைந்த சிந்து மீண்டும் கணவருடனே சேர்ந்து வாழ்வதற்காக காத்திருந்த நிலையில் அவரின் தலையில் பேரிடியாய் விழுந்திருக்கிறது கணவரின் 2ஆம் திருமணச் செய்தி. செய்தியை கேட்டவுடன் அவர் போலீசில் புகாரளித்து திருமணத்திற்கான வேலையை நிறுத்திய நிலையில் போலீசார் இருதரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர். பேச்சுவார்த்தையின் போது பெண்ணுடனே மீண்டும் வாழ்வதாக கூறிய வேடியப்பன் பின்னர் மனைவிக்கே தெரியாமல் கடந்த 9 மாதங்களுக்கு முன் மாமன் மகளை மணம் முடித்ததும், இதில் கர்ப்பம் தரித்த 2ஆம் மனைவிக்கு அவர் வளைகாப்பு நடத்தியதும் சிந்துவை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அப்பா அம்மா விருப்பத்தோட தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. சீர்வரிசை பத்தாம மிக்சியில் 4 பிளேடு இல்லை, ஏன் உனக்கு ஃப்ரிட்ஜ் எடுத்துகிட்டு வரல, ஏன் நீ வாஷிங் மிஷின் எடுத்துகிட்டு வரல, இப்படின்லாம் எங்கள் மாமியார் என்னை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. இது ஒரு ரீசனாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அவங்க தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதுக்கு முன்னாடி இருந்த மோட்டிவேஷனை இப்போ என்னை யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தாய் மாமன் பொண்ணே அவன் கல்யாணம் பண்ணிட்டாமா அப்படின்னு சொன்ன உடனே என்னால் அந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் நான் பாய்சன் சாப்பிட்டேன் சார். தெரியல, நான் அந்த இடத்துல செத்துருந்தேன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி மாசமா இருக்கு, வளகாப்பு பண்ணியிருக்காங்க 1 மாசத்துக்கு முன்னாடி. என்னால் அந்த ஆத்திரத்தை தாங்க முடியல சார். பெண்ணின் மனவேதனை கேட்போரின் மனதை ரணமாக்கி இருக்கும் நிலையில் புகாரின் அடிப்படையில் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்ததும் முன்னெச்சரிக்கையாக வேடியப்பன் முன்ஜாமீன் பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அரூர் நீதிமன்றத்தில் ஜீவனாம்சம் கேட்டு சிந்து வழக்கு தொடர்ந்ததும் இது தொடர்பான விசாரணைக்கு வேடியப்பனும் அவரது தந்தையும் நீதிமன்றத்திற்கு வந்தபோதுதான் சிந்துவின் தாய் மல்லிகா இருவரையும் தாக்கி தன் ஆத்திரத்தை கொட்டியிருக்கிறார். இந்த சம்பவத்தில் வேடியப்பனின் தந்தை ஏழுமலை சிந்துவிடம் தவறாக நடக்க முயன்றதாகவும் பெண் குற்றம் சுமத்தியிருக்கும் நிலையில் நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறது பெண்ணின் எதிர்காலம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.